வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ராஜாங்கத்தோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, ஈஸ்வரியும் வருத்தப்பட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாவித்திரி வழக்கம் போல எதுக்காக இப்படி முதல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க. இப்படி இங்க இருக்க, ஆனா ராஜாங்கமும் டிப் டாப்பா ரெடியாகி வெளியே வந்து சேதுவையும் நடேசனையும் அவங்க கூட எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் இப்போ மாமா எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, அதுக்கு அப்பத்தாவும் எனக்கு உள்ள ஒண்ணு தோணுது, முதல்ல அவங்க வரட்டும், அவங்க வாயாலேயே நீங்க கேளுங்கன்னு அவங்க ஏதோ புதிர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கோ செம்ம கடுப்பு. ஆனா இன்னொரு பக்கமோ காலேஜ்ல லெசனை கவனிச்சுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்விக்கோ திடீர்னு பிரசவ வலி ஆரம்பமாயிடுச்சு. அதனால அங்க இருந்தவங்க உடனடியா ஸ்ட்ரெச்சர் மூலியமா அவங்கள டெலிவரி ரூம்க்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ராஜாங்கம் ஆபீஸ்குள்ள இருக்கும்போது வெளியே வந்த வேற ஒரு அரசியல்வாதியோ ராஜாங்கத்தை ரொம்பவே கேவலமா பேசுற மாதிரி பேசிட்டு, இதுக்கப்புறமா நீங்க எல்லாம் பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி அரசியல்ல பதவியில இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் மரியாதைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு நடேசனும், என்ன அவன் அப்படி பேசிட்டு போறான், இப்படியெல்லாம் இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் அப்பா அரசியல் வாழ்க்கையில இருந்து நீங்க இருக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்பா அங்க வந்த ராஜாங்கமும் என்னையா போலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு சேதுவும் நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு அவங்க கிட்ட கேட்க, ராஜாங்கமும் என்னையா இன்னுமா உனக்கு தெரியல, நம்ம எதுக்காக அந்த கட்சி இந்த கட்சின்னு வேற ஒரு கட்சியில நின்று இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், எப்படியோ நல்லது பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம். அதை நம்ம தனியாவே நின்று பண்ணிட்டு போயிடலாம்ல. அதனாலதான் சுயேட்சையா நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சேது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப வரைக்கும் தான் நிக்க போறோன்றது தெரியவே இல்லை. அவங்க ராஜாங்கம் தான் நிக்க போறாங்கன்னு அவங்க கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ராஜாங்கமும் இங்க பாரியா, ஏன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது முடிஞ்சதுதான், ஆனா என் இடத்துல நான் உன்னை கூட்டிட்டு வர போறேன், நீ தான் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா சேதுவோட வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ரொம்பவே ஷாக்கிங்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடேசன் ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராஜாங்கம் நடேசனையும் சேதுவையும் பாராட்டோன்னு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் சேது குழப்பத்திலே இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாரியா, நம்ம நல்லது பண்ணணும்னா எப்படினாலும் பண்ணலாம். அதே மாதிரி எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, அதனாலதான் உனக்கு நான் இந்த பரிசை தரலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசி சேதுவை சமாதானப்படுத்திடுறாங்க. சேதுவுமே உள்ள போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன தமிழ்ச்செல்வி கிட்ட டாக்டரும், இது பிரசவ வலி கிடையாது, அதுக்கு முன்னாடி வர்ற ஃபால்ஸ் பெயின் தான், ஆனா இப்படி வந்திருக்குன்னா எப்பனாலும் உனக்கு பிரசவம் ஆகலான்ற அறிகுறி தான் இது, அதனால எங்க போனாலும் யாரையாவது ஒருத்தர துணைக்கு கூட்டிட்டு போகிறது நல்லது, நீ இதுக்கப்புறமா கேர்லெஸ்ஸா இருக்காதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் அவங்க எல்லார்கிட்டயுமே பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்றதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க கரெக்டா சேது வந்து தமிழ செம்மையா வெறுப்பேத்துற மாதிரியும் அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரியும், என்ன நீ பண்ண சதியில இருந்து நான் என் அப்பாவை வெளியே கொண்டு வந்துட்டேன் பாத்தியான்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு கெத்து காட்டுறோம் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்விக்கோ இதெல்லாம் பார்த்து பேசி பண்றதுக்கு எந்த ஒரு டைமும் கிடையாது இல்ல. அதனால அவங்க அப்படி ஒரு ஆள் தான் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கதையே கவனிக்காத மாதிரி பஸ் வந்தோடனே அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு இன்னும் இன்னும் சேதுவுக்கு செம்ம கோவம் வருது தமிழ் மேல. ஆனா தமிழ் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஆனா வீட்டுக்கு போன தமிழ்கிட்ட சில அரசியல்வாதிகளா வந்து, நீ அந்த ராஜாங்கத்துக்கு எதிராகவும் அவனோட பையனுக்கு எதிராகவும் ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணணும், நீ அப்படி மட்டும் பண்ணிட்ட, அடுத்த நாள் உனக்கு 10 லட்ச ரூபாய் சொல்லையா நாங்க தந்துருவோம்னு பணத்தாசை காட்டி இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது ராஜாங்கத்தையும் சேதுவையும் எதிர்த்து ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வியோ, இங்க பாருங்க, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்க உங்க அரசியல் லாபத்துக்காக என்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க, என்னால அப்படி பண்ணவும் முடியாது, உங்களுக்கு வேணும்னா நேர்மையா நீங்க ஜெயிச்சுக்கோங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அவங்கள அசிங்கப்படுத்த அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. தினமும் அவங்கள ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த விஷயம் எப்படியோ அரசல் புரசலா ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் தெரிய வந்துருது. அப்ப தமிழ் இவ்வளோ நேர்மையா இருக்கிறத பார்த்துட்டு ராஜாங்கமும், இந்த பிள்ளை எல்லா விஷயத்துலயும் ரொம்பவே நேர்மையா இருக்கும், ஆனா இந்த விஷயத்துலயும் பணத்தை இவ்வளோ தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இவ்வளோ நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கானா, எனக்கு உண்மையாவே அவன் மேல ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அந்த புள்ள எப்படி என்னோட பேச்சை மீறிச்சுன்னு தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனால சேது, இதுக்கு பின்னாடி அந்த புள்ள சொல்ற மாதிரி வேற ஏதாவது உண்மை இருக்கும்னு எனக்குமே தோணுது. அதனால அதை பத்தி எனக்காக நீ தான் விசாரிக்கணும்னு சொல்ல, சேதுவும் அப்பாவுக்காக சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தமிழ்ச்செல்வியை பத்தி எதுக்காக விசாரிக்கணும்னு கடுப்போட இருக்காங்க. சோ சேது மூலியமாவே முட்டாள்தனமா தமிழை நம்பாத சேது மூலியமாவே இந்த உண்மை வெளியே வந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?